VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit viti.vit.ac.in. ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வங்கதேசத்தில் நடந்த உள்நாட்டு கலவரத்தை தொடர்ந்து ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது. அவர் இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார். அதுவரை இந்தியாவுடன் நெருக்கம் காட்டி வந்த வங்கதேசம் பின்னர் சீனா, பாகிஸ்தானிடம் அடிபணிந்து விட்டது. இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்களுக்கு வங்கதேசத்தை பாகிஸ்தான் இராணுவமும் உளவு அமைப்பும் பயன்படுத்த துவங்கிவிட்டன. இதனால் வங்கதேசத்துடன் இருந்த நல்லுறவு கெட்டுப்போய்விட்டது. வங்கதேசத்தில் விரைவில் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் இந்தியாவுக்கு எதிரான சொல்லாடல்களை பாகிஸ்தான் ஆதரவு கட்சிகள் இப்போது பயன்படுத்த துவங்கியிருக்கின்றன. இதன் உச்சமாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை துண்டாடுவோம் என்று வங்கதேச கட்சியின் தலைவர் மேடை போட்டு பேசியது பதற்றத்தை ஏற்படுத்தியது. வங்கதேச தேசிய மக்கள் கட்சி மூத்த தலைவர் ஹஸ்னாத் அப்துல்லா டாக்காவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியது, வங்கதேசம் சீர்குலைக்கப்பட்டால் அந்த எதிர்ப்பின் தீ எல்லைகளை தாண்டி பரவும். எங்களை சீர்குலைப்பவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பதால் நாங்களும் 7 சகோதரிகளின் பிரிவினைவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்போம் என்று பகிரங்கமாக சொன்னார். அதாவது நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா ஆகிய 7 மாநிலங்களை தான் நாம் 7 சகோதரிகள் என்று அழைக்கிறோம். இந்த மாநிலங்களை தான் துண்டாடுவோம் என்று வங்கதேச அரசியல்வாதி மிரட்டல் விடுத்துள்ளார். 7 மாநிலங்களில் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் ஆகிய 4 மாநிலங்கள் நேரடியாக வங்கதேசத்துடன் எல்லைகளை பகிர்கின்றன. வங்கதேச தலைவரின் இந்த ஆத்திரமூட்டும் பேச்சை இந்தியா கடுமையாக கண்டித்தது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள வங்கதேச தூதர் ரியாஸ் ஹமிதுல்லாவை நம் வெளியுறவு அமைச்சகம் நேரில் வரவழைத்து கவலையையும் கண்டனத்தையும் பதிவு செய்தது. வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு வந்த மிரட்டலை சுட்டிக்காட்டி தூதரகத்தை சுற்றி பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைத்தது. இம்மாதம் துவக்கத்தில் இந்தியா துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டால் மட்டுமே வங்கதேசம் அமைதியை பார்க்கும் என்று வங்கதேசத்தின் முன்னாள் இராணுவ தளபதி அடாவடித்தனமாக பேசியிருந்தார். வங்கதேசத்தில் எப்போதும் இந்தியாதான் அமைதியின்மையை தூண்டிவிடுகிறது என்று வேறு சில தலைவர்களும் குற்றம் சாட்டினர். யூனுஸ் வந்த பிறகு வங்கதேசத்தில் பயங்கரவாத மற்றும் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் மீண்டும் தலையெடுத்ததுதான் இதற்கு காரணம். எனவேதான் வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தும் முயற்சியில் நம் நாடு இறங்கியுள்ளது.